So one day he called me up. One day after 2 years, easily after Yuddhakandam முடிஞ்சிட்டு 2 years, 1.5 2 years, he called up and he's like, ஒரு படம் இருக்கு, அதுக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்க? ஸோ லக்கிலி ஐ வாஸ் இன் சென்னை, வேற ஒரு படத்தோட ஷூட்க்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோலாம் காமிச்சேன். அப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, டீமில் எல்லாருமே வந்து ஹீரோயின் சொல்லும்போது நானும் வந்துட்டு நிறைய பேர் சொல்லும்போது இவங்க ஃபோட்டோஸும் காமிச்சேன். சார் சரியாக கவனிக்கலான்னு தெரில, அப்படி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நிறைய அந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. ஷூட்டிங் போகணும், 20 நாளில் ஷூட்டிங் போகணும், ஆனால் ஹீரோயின் மட்டும் இல்லை. ஸோ அந்த டைமில் தான் வந்து இவங்க நடித்த கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சோன்னு சார் வந்து சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோலேயே ஓகே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்ன சில ஒரு கொஞ்சமாக தான் சொன்ன விட்டேன், அது அவருக்கு பிடிச்சி வச்சு இது டெவலப் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணி திரும்ப அவர்கிட்ட சொன்னேன். அது ரொம்ப அவர் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் திரும்ப நான் ஸ்ரீராம் கிட்ட வந்து இந்த கதை தான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்புறம் நான் அவரும் அதை ஒத்துக்கிட்டார். லவ் ஸ்டோரி தாண்டி அது நேச்சர், இதெல்லாம் பல விஷயங்கள் பேசக்கூடிய பறவைகள், நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபர் அவர், அது மாதிரி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு. முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது எப்படி யூ அப்ரோச் ஃபார் சினிமா. அதில் இப்போ எனக்கு ஆக்சுவலாக நிறைய வாய்ப்பு சோஷியல் மீடியா வழி தான் கிடைச்சிருக்கேன். லைக் என்னோட 5ஆம் வேதம் வெப் சீரிஸ், அது ஆக்சுவலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு டிஎம் வந்து தான் நான் அதுக்கு லுக் டெஸ்ட்க்கு போயிட்டு அந்த படம் நடந்துச்சு. என்னோட முதல் படம் அழகு குட்டி செல்லம் எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக தான் கிடைச்சது. என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்குது ஆடியன்ஸ்க்கு, சினிமா மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. ஸோ ஈஸியாக அவங்க வந்து சினிமாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒன்று பண்ணி பார்த்துட முடியும், வேறு ஒரு என்டர்டைன்மெண்ட்குள்ளே போக முடியும். அப்படின்போது நம்ம ரொம்ப சரியாக இருக்கணும், ரொம்ப மெனக்கடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே, அதாவது அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைம் என்டர்டைன்மெண்ட்டாக சினிமாவை கொண்டு வரணும்னா நம்ம ரொம்ப தகுதியானவங்களும் மாற்றிக்கணும் நம்மளை. இந்த காலகட்டமே உங்களுக்கு தெரியும் வந்து நம்ம எதுவுமே நம்பவே முடியல, எல்லாமே ஏஐ காலமாக இருக்குது, எல்லாமே பொய்யா இருக்குது. நம்ம நம்புற ஒரு வீடியோ பார்த்தா அப்புறம் பார்த்தா அது ஏஐன்றாங்க. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான் வந்து புலி அடிக்குதுன்னு ஒரு ஏஐ போடுறான், வந்து நம்புற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா அது ஏஐ, அது நம்புறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நடக்கிற வாய்ப்பே இருக்க மாதிரி அப்படியே அச்சசலாக போடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எப்படி? ஆக்சுவலாக ஸ்ரீராம் தான். நானும் ஸ்ரீராம் இதுக்கு முன்னாடி யுத்தகாண்டம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் டே ஹி கால் மீ அப். ஒன் டே ஆஃப்டர் 2 years, easily after யுத்தகாண்டம் முடிஞ்சிட்டு 2 years, 1.5 2 years, he called up and he's like, ஒரு படம் இருக்குது, அதுக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸோ லக்கிலி ஐ வாஸ் இன் சென்னை, வேற ஒரு படத்தோட ஷூட்க்கு. இப்போ நான் சொன்னேன் நான் சென்னையில் இருக்கேன், சரி மீட் பண்ண முடியுமா நாங்களும் டேரக்டர்? எஸ் ப்ளீஸ். அண்ட் தே கேம், தே மெட் அண்ட் சார் வாஸ் வெரி ஷோர் அது நீங்கள் தான் சாரு பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் கதை கேட்டேன். ஈவன் ஐ லைக் இட். தேர் வாஸ் அ மியூச்சுவல் லைக்கிங் டுவர்ட்ஸ் த ஸ்டோரி அண்ட் த கான்செப்ட் ஆஃப் இட். சரி பண்ணலான்னு அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி சார் ஒரு 50 ஹீரோயின் பார்த்துட்டாங்க. அது வேற தனி ஒரு கதையாக இருக்கும். நிறைய பேர் பார்த்து 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 யாருமே செட் ஆகலை அவருக்கு. அவர் ஒரு மைண்டில் இப்படி தான் இருக்கணும் அந்த கேரக்டர் நினச்சிருக்காரு போல். அது யாருமே செட் ஆகலை. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோலாம் காமிச்சேன். அப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, டீமில் எல்லாருமே வந்து ஹீரோயின் சொல்லும்போது நானும் வந்துட்டு நிறைய பேர் சொல்லும்போது இவங்க ஃபோட்டோஸும் காமிச்சேன். சார் சரியாக கவனிக்கலான்னு தெரில, அப்படி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நிறைய அந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. ஷூட்டிங் போகணும், 20 நாளில் ஷூட்டிங் போகணும், ஆனால் ஹீரோயின் மட்டும் இல்லை. ஸோ அந்த டைமில் தான் வந்து இவங்க நடித்த கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சோன்னு சார் வந்து சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோலேயே ஓகே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் உங்களை ஏன் ஓகே பண்ணார் அது கேட்டீங்க? என்ன ஏன் ஓகே பண்ணார்னு அவரை தான் கேட்கணும். ஆக்சுவலி வந்து இப்போ நானும் சார் வந்துட்டு என்கிட்ட முன்னாடி ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. நானும் சாரும் வந்துட்டு ஒரு 3 years-ஆக ஃப்ரெண்ட்ஸு. இந்த படம் பண்ணுறதுக்கு 3 years, படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 years-ஆக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்போது ஒரு கதையை கேட்டுட்டு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டில் எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும். அந்த கதைக்கு வந்துட்டு சரி சாரும் வந்து ஒரு ப்ரொடியூசர்லாம் பேசிகிட்டு இருந்தார். நானும் என் சைடில் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது தள்ளி போயிட்டே இருந்தது. அப்புறம் சடனாக சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அர்ஜுன் சாரை வந்துட்டு மீட் பண்ணிட்டு பேசும்போது அவருக்கு இந்த மயிலாஞ்சி கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கதையை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி நடந்தது தான் மயிலாஞ்சி. ஓகே சார், உங்ககிட்ட சார் இந்த படம் தான் நம்ம கதையாக வந்து டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கோம்ல, அது எதனால் வந்துச்சு சார்? நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டோம். அதான் நான் வந்து உண்மை தானே சொல்ல முடியும், திரும்ப உங்களுக்காக நான் போய் சொல்ல முடியதில்லை. எல்லார்ட்டும் சொன்னது தான். ஏன்னா ப்ரொடியூசர் நம்பி சார் சொல்லி தான் ப்ரொடியூசரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஒரு 4-5 கதைகள் கேட்டார் என்கிட்ட. அப்போ வந்து அவருக்கு எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு.
அப்போ நான் சொன்ன சில ஒரு கொஞ்சமாக தான் சொன்ன விட்டேன். அது அவருக்கு பிடிச்சி வச்சு இது டெவலப் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணி திரும்ப அவர்கிட்ட சொன்னேன். அது ரொம்ப அவர் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் திரும்ப நான் ஸ்ரீராம் கிட்ட வந்து இந்த கதை தான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அவரும் அதை ஒத்துக்கிட்டார். இதுக்கு நல்ல நிறைய ப்ராசஸ், க்ரியேட்டிவ் ப்ராசஸ் நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. எப்படி அந்த கதையை இன்னும் டெவலப் பண்ணி இவ்வளோ அந்த டயத்தில் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு சிறந்த சினிமாவை உருவாக்குறதுக்கு நிறைய திரைக்கதையில் நிறைய வேலை செஞ்சு அது கொண்டு வந்து உருவாக்கணும். ஓகே சார். ஆக்சுவல் பிளாட் ஒரு லவ் ஸ்டோரி இது. லவ் ஸ்டோரி தான். பட் லவ் ஸ்டோரி மட்டுமே இல்லை. அது வந்து எமோஷன்ஸ் மேஜராக கோராக அந்த லவ் தான் இருக்குது. ஆமாம், அது லவ் ஸ்டோரி தாண்டி அது நேச்சர் இதெல்லாம் பல விஷயங்கள் பேசக்கூடிய பறவைகள், நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபர் அது மாதிரி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு. இந்த காலகட்டத்தில் இந்த படம் ரொம்ப அவசியம் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் சார்? 100% காரணம். அது என்னென்னா இந்த காலகட்டமே உங்களுக்கு தெரியும் வந்து நம்ம எதுவுமே நம்பவே முடியல. எல்லாமே ஏஐ காலமாக இருக்குது. ஆமாம், எல்லாமே பொய்யா இருக்குது. நம்ம நம்புற ஒரு வீடியோ பார்த்தா அப்புறம் பார்த்தா அது ஏஐன்றாங்க. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான் வந்து புலி அடிக்குதுன்னு ஒரு ஏஐ போடுறான், வந்து நம்புற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா அது ஏஐ. அதை நம்புறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நடக்கிற வாய்ப்பே இருக்க மாதிரி அப்படியே அச்சசலாக போடுறாங்க. அந்த அச்சசலாக இருக்குல்ல, ஒரு புலி வந்து சாதாரண ஒரு மானை வந்து காப்பாற்றி இன்னொரு மானிட்ட கொடுக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டா? ஆனால் ஏஐல அதெல்லாம் பண்ணுறோம், நம்மளும் நம்புகிறோம். இது இப்போ பல பேர் நம்புறவங்க இருக்காங்க. அதை அப்போ நம்பி இல்லை, நம்ம இன்னும் இந்த உலகத்தில் பாதி பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் பல பொய்கள் வந்து நம்ம சுற்றி பார்க்கணும். வெறும் ஏஐல மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள்ட்டே இவ்வளோ பொய் இருக்குது. நிறைய ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வந்து எங்கேயாவது என்ன கேட்டால் ஒரு ஃபோன், ஒரு ரிசீவர் ஃபோன் இருக்கும், இதில் எல்லாம் உண்மை தான் பேசிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ மொபைல் வந்துச்சோ நம்ம யாருமே அழகாக பொய்யை பேசுகிறோம். நிறைய இப்போ வந்துட்டோமா, நான் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், அதை பார்த்து யாருமே இருக்கிற இடத்த உண்மையை சொல்கிறதே இல்லை, முன்ன பின்ன தான். அப்போ பொய்ங்கிறது வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கை ஆயிடுச்சு, சகஜமாயிடுச்சு. அது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் உண்மையான காதலையும் உண்மையான விஷயம் எப்படி இருக்குன்னு இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது கட்டாயம். அந்த உண்மையான காதலுக்கு நம்ம ஏஐ இல்லாத சிஜி இல்லாத உண்மையான நிலக்காட்சி, அச்சசலான ஒரு நிலை, இயற்கை, வானம், ஒரு அருவி, ஏரி, இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகான காதல் கதை. அது இந்த காலகட்டத்துக்கு தேவையாக இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் அந்த படத்தை திரையில் பார்க்கும்போது, பெரிய அகண்ட திரையில் அந்த ஊட்டி அந்த நான் காமிக்கிற நிலக்காட்சியை பார்க்கும்போது, அட இதெல்லாம் இங்கே இருக்க, நம்மளை சுற்றி வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு நீங்கள் வியப்பீங்க. அந்த அனுபவம் தான் மிக மிக முக்கியம். அந்த உண்மைக்கான அனுபவம், இயற்கைக்கான அனுபவம், அதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்குது. இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்பவே அதுதான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு நம்மள. அந்த காலகட்டத்தில், ஐ மீன் இந்த காலகட்டத்தில் ஒரு ஹீரோவா ஒரு ஷைன் ஆகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கு, எந்த அளவுக்கு ஈஸியாகவும் இருக்கு? டஃப் தான் இப்போ. ஆமாம், என்னன்னா இப்போ நான் போன இன்டர்வியூன்னு சொன்னேன், என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்குது ஆடியன்ஸ்க்கு, சினிமா மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. ஸோ ஈஸியாக அவங்க வந்து சினிமாவை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒன்று பண்ணி பார்த்துட முடியும், வேற ஒரு என்டர்டைன்மெண்ட்குள்ளே போக முடியும். அப்படின்போது நம்ம ரொம்ப சரியாக இருக்கணும், ரொம்ப மெனக்கடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே, அதாவது அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைம் என்டர்டைன்மெண்ட்டாக சினிமாவை கொண்டு வரணும்னா நம்ம ரொம்ப தகுதியானவங்களும் மாற்றிக்கணும் நம்மளை. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும், தொடர்ந்து படங்கள் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் டஃப் தான் இப்போ. ஓகே, இதே கேள்விதான் உங்களுக்கு. பட் ஃபீமேலுக்கு வந்து நிறைய நம்ம அதாவது பசங்களே ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு எங்கே லைக் வரப்போகுது, பொண்ணுங்களுக்கு தான் லைக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது சோஷியல் மீடியா அப்படிங்கிறது? சோஷியல் மீடியா லைக் ஃபார் அன் ஆக்டர் இந்த காலகட்டத்தை ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் மாதிரி நான் பார்க்குறேன். பிகாஸ் முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாத எப்படி யூ அப்ரோச் ஃபார் சினிமா. அல்ல இப்போ எனக்கு ஆக்சுவலாக நிறைய வாய்ப்பு சோஷியல் மீடியா வழி தான் கிடைச்சிருக்கு. லைக் என்னோட 5ஆம் வேதம் வெப் சீரிஸ், அது ஆக்சுவலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு டிஎம் வந்து தான் நான் அதுக்கு லுக் டெஸ்ட்க்கு போயிட்டு அந்த படம் நடந்துட்டு, என்னோட முதல் படம் அழகு குட்டி செல்லம் எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக தான் கிடைச்சிது. ஸோ எனக்கு அது ஒரு பாசிட்டிவான கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதை எந்த அளவுக்கு நீங்கள் அது உங்கள் கரியரில் அது இன்வால்மெண்ட் இருக்குன்னா அது பர்சனல் சாய்ஸாக இருக்கலாம். ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் எவ்வளோ அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணணுமா வேணாமா, இட்ஸ் அ பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான்.